இன்னைக்கு நாம ரக்ஷா பந்தனோட புராண கதைகளை பார்க்க போறோம். நிறைய கதைகள் இருந்தாலும் முக்கியமான 2 கதைகள் இருந்து ரக்ஷா பந்தனோட வரலாறு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரர்களுக்கும் என்னோட அன்பான ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள். என்னோட பேரு ஷர்மிதா. நம்ம டான்ஸ் கிளாஸ் பேரு ஆருத்ரா நாட்டியாலயா பவானி ஈரோடு. நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் 2 முக்கியமான கதைகள்ல முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போர்க்களத்துல அடிபட்டிருந்திருக்காரு. அப்போ திரௌபதி அண்ணா உங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லி ஓடி வந்து தன் புடவையை கிழிச்சு அவரோட மணிக்கட்டுல கட்டி விடுறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட மனசை அவங்க ரொம்பவும் கவர்ந்துருக்காங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, உனக்கு எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனை வந்தாலும் என் பேரை சொல்லி நீ கூப்பிடு, அந்த கணமே நான் வந்து உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சூதாட்டத்துல திரௌபதி கௌரவர்களால அசிங்கப்பட்டு நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா வந்து தன் மானத்தை காப்பாற்றாரு வரலாறுல சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யமுனை தன் அண்ணன், அதாவது 2வது கடைக்கு நம்ம போய் அடுத்து, யமுனா தன் அண்ணன் யமன் கிட்ட அன்பா 2 கயிறு கட்டுறாங்க. யமனிட்டு எதுக்கு இந்த கயிறுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்க மேல இருக்க அன்பை 2 காட்டணும், அதுக்காக தான் இந்த கயிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யமன் 2 உனக்கு இதுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கையால் யாரெல்லாம் 2 அந்த கயிறு கட்டிக்கிறாங்களோ, ராக்கி கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அழிவு இருக்கக்கூடாது, நீங்கள் 2 அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யமனும் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் ரக்ஷாபந்தனுக்கு எல்லா தங்கைகளும் அண்ணன்கிட்டயோ இல்லை தம்பிக்கிட்டயோ கையில் ராக்கி கட்டிட்டு கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு சகோதரர்களும் தன் சகோதரிகளுக்காக சின்ன சாக்லேட்லேருந்து பெரிய கார் வரைக்கும் பரிசாக கொடுக்குறாங்க. இதுதான் நான் சொல்லப்பட்டிருக்க வரலாறுல ரொம்ப முக்கியமான 2. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த சகோதரர்களை விடாதீங்க. நீங்களும் போய் உங்கள் அன்பை பரிமாறிக்கோங்க. நம்ம அன்பை பரிமாறத்துன்னு சொல்லி சில விழாக்கள்லாம் இருக்குது. அந்த விழாக்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மனசில் இருக்க அன்பை அவங்ககிட்ட வெளிக்காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நூலாக அமையும். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.